वन्नं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றே. விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீரே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றே. விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. பெண்ணே, நீ செய்த தொண்டினால்தான் நான் நடத்திய வேள்வி வெற்றியடைந்தது. உனது பணிவிடைகளைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அது என் பாக்கியம் சுவாமி. பெண்ணே, நீ செய்யும் தொண்டிற்கு பரிசாக என்ன தருவதென்றே எனக்கு புரியவில்லை. பலனை எதிர்பார்த்து பக்தி செலுத்தினால் அந்த பக்திக்கே பெருமை இல்லை. உனக்கு ஏதேனும் வரம் தராவிட்டால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் அதை பெற்றுக்கொள்வதில் எனக்கும் தயக்கம் கிடையாது. அப்படி சொல், உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேட்ட பின் மறுக்க மாட்டீர்களே. நானே தர முன்வந்த பின் எப்படி மறுக்க முடியும்? எதுவாயினும் கேட்கலாமா? அதில் உனக்கு சந்தேகமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தங்கள் குழந்தைக்கு நான் தாயாக வேண்டும். இதுவே நான் கேட்கும் வரம். நீ கேட்பது என்னவென்று புரிந்துதான் கேட்கிறாயா? மனதில் மணாளராக ஏற்றுக்கொண்டவர் மூலம் ஒரு மழலை செல்வத்தை பெற விரும்புகிறேன். ஆனால் என்று மறுத்தால் தாங்கள் வரம் தர ஒப்புக்கொண்டதே பொய்யாகிவிடுமே. இல்லை இல்லை, மாகத முனிவரின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக கூடாது. என்னது? எனது மகன் அசுரகுலத்து பிள்ளையா?
அசுர குலத்தில் பிறந்த பிள்ளைகள்தான் பிறந்தவுடன் தாயின் வயதை எட்டி விடுவார்கள். தாயே ஆசீர் புரியுங்கள், தந்தையே அருள் புரியுங்கள். குழந்தாய், நாங்கள் இருவரும் யானைகளாகி இணைந்து தோன்றியதால் நீ திரும்பிய போது யானை முகத்துடன் விளங்கி கஜமுகாசுரன் என பெயர் பெறுவாயாக. பெண்ணே, நம் இருவருக்கும் தோன்றிய மைந்தன் ஏன் இப்படி அசுர அம்சமாய் பிறந்தான் என்று புரியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. நான் அசுரகுல மங்கைதான். என் பெயர் விபுதை. அசுர மன்னன் அசுரேந்திரனின் மகள். தங்களிடம் பிள்ளை பெற வேண்டிய வேளை, ராட்சத வேளை. இனி இதற்காக வருந்தி பயனில்லை. தரமறியாமல் வரம் தர முனைவது கூட எவ்வளவு தவறு என்பதை உன் மூலம் புரிந்து கொண்டேன். ஒரு அசுர மைந்தரை என் மூலம் பெறுவதற்காகவே நீ இங்கு வந்தாய் என்பதை உணர்ந்து கொண்டேன். சுவாமி, இவன் உன் விருப்பப்படி உனக்காக பிறந்த பிள்ளை. தந்தை என்ற முறையில் அவனிடம் நான் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீயே அவனை அழைத்துச் செல். தாங்கள் நம் மகனுக்கு ஏதும் சொல்ல விரும்பவில்லையா? சொல்வதனால் பயனில்லை என்று தெரிந்த பிறகு எதை சொல்லி என்ன பயன்? அவனுக்கு புத்திமதிகளை சொல்லக்கூடியவர் அசுரகுரு சுக்ராச்சாரியார் தான். அங்கு அழைத்துச் செல். நான் வருகிறேன். மைந்தா, தாயே, உன் தந்தையார் சரியாகத்தான் சொன்னார். நீ உடனே சென்று நம் அசுரகுல குருவான சுக்ராச்சாரியரை பார். ஆணை தாயே. வாழ்க எங்கள் குருநாதர், வாழ்க அசுரகுலத்தை வாழ்விற்கும் எங்கள் சுக்கராச்சாரியார். வா கஜமுகாசுரா, வா. கஜம் என்ற யானையின் வடிவில் நீ தோன்றினாலும் மானிடரைப் போல் தோற்றமளிக்கும் ஆற்றலை பெற்றிருக்கிறாய். அதனாலேயே சகல காரியங்களையும் சாதிக்கும் வல்லமையும் நீ பெற்றிருக்கிறாய். அனைத்தும் தங்கள் ஆசையின் பலன்தான் குருதேவா. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என் மாதா சுட்டி காட்டிய குரு தாங்கள் என்பதால் குருவே தெய்வம் என்ற வாக்கின்படி தங்களையே தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டேன். ஆஹா கஜமுகாசுரா, எண்ணற்ற அசுரகுல சக்கரவர்த்திகளை நான் கண்டிருக்கிறேன். என் எண்ணத்திற்கு மாறாக செயல்பட்டால் அவர்கள் கண்ணில் படாமல் மறைந்தும் சென்றிருக்கிறேன். ஆனால் நீயோ தோன்றும் போதே குருபக்தி என்னும் கவசத்தை அணிந்து வந்திருக்கிறார். குருதேவா, தங்களது விருப்பங்களை நிறைவேற்றவே நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். அதனால்தான் எனது தாயும்
தங்கள் ஆசியை பெற்று வர வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்தார். என்னுடைய பரிபூரண ஆசிகள் உனக்கு என்றென்றும் உண்டு. அது மட்டும் போதாது குருதேவா, நான் எதற்காக உருவாக்கப்பட்டேனோ அதை செய்வதற்குண்டான ஆற்றலை நான் பெற வேண்டும். அதை பெறுவதற்குண்டான மார்க்கத்தை நீங்கள் தான் எனக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். பலே, தலைவனாக வேண்டுமென்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்குரிய தகுதியையும் பெற வேண்டும் என்பதை நீ நன்றாக உணர்ந்திருக்கிறாய். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் குருதேவா. இன்றே நீ கானகம் செல்ல வேண்டும். தனிமையில் படைப்பு கடவுளான பிரம்மதேவனை நினைத்து நீ தவம் புரிய வேண்டும். ஓம் பிரம்மதேவாய நமக என்று நீ உச்சரிக்கும் மந்திரம் அந்த நான்முகனின் 8 செவிகளிலும் மோதி எண் திசைகளிலும் எதிரொலிக்க வேண்டும். நான் அவ்வாறே செய்கிறேன். எனது தவாக்கினியால் அவர் அமர்ந்திருக்கும் தாமரை மலரே ததிக்கும்படி செய்கிறேன். நான் மறைகளையும் திருமுகங்களால் கொண்டிருக்கும் அவர், நான் மறை ஓதுவதை கேட்டு அவரை ஓடி வரச் செய்கிறேன். அப்படி சொல் கஜமுகாசுரா. ஒரு செயலில் இறங்குபவனுக்கு முதலில் அதன் வெற்றியில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை செய்வதற்குரிய மன உறுதி வேண்டும். இவை இரண்டும் உன்னிடம் நிறைந்து இருக்கிறது. நீ உனது தவத்தில் வெற்றி பெறுவாய் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் என்பதே சந்தேகத்திற்குரிய சொல்லாயிற்றே குருதேவா. தாங்கள் அதை என் விஷயத்தில் ஏன் உச்சரிக்கிறீர் என்றுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. எனது சந்தேகம் செய்ய போகும் தவத்தை பற்றியதல்ல கஜமுகா, நீ கேட்கப் போகும் வரத்தை பற்றியது. ஏன்? எத்தனையோ ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து வரம் பெற்றும் ஏதோ ஒரு வகையில் ஏமாந்து விடுகிறார்கள் நமது அசுரகுலத் தலைவர்கள். எப்படி? பிரம்மன் முதலான மூவருமே மரணமற்ற வரத்தை தர மறுப்பதால் வரம் கேட்பவர்கள் அனைவருமே இன்னின்ன வகையில் தங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என கேட்கிறார்கள். ஆனால் அதில் எங்கோ எப்படியோ ஒரு இடைவெளியை தந்து விடுகிறார்கள். புரியவில்லையே. 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதை ஒரே ஆயுதத்தால் தான் அழிக்க வேண்டும் என வரம் பெற்றார்கள் திரிபுராதிகள். அவர்களை தந்திரத்தால் ஒன்றுபட செய்து தனது சிரிப்பையை நெருப்பாக்கி திரிபுரத்தையே எரித்து விட்டார் சிவபெருமான். அப்படியா? தங்கள் ஒற்றுமையின் மீது கொண்ட நம்பிக்கையால் தங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர்தான் கொல்ல வேண்டும் என வரம் கேட்டு பெற்றார்கள் சுந்தோவ சுந்தரர்கள். அம்பிகையே ஒரு அழகிய பெண்ணாக வடிவெடுத்து வந்து அவர்களுக்குள்ளே சண்டையை மூட்டி அவர்களை கொன்று விட்டாள். அப்படி எதனாலும் எனக்கு மரணம் நேர்ந்து விடாதபடி அற்புத வரம் பெற்று தாங்களே அதிசயிக்கும்படி செய்கிறேன். ஆசீர் கூறி அனுப்புங்கள் குருதேவா. வெற்றி உண்டாகட்டும். பிரம்மதேவாய நமः. ஓம் 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 பிரம்மதேவாய நமः. ஓம்
ஓம் பிரம்மதேவாய நமः. 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 30 தேவர்களின் தலைவனை, எப்போதும் எமக்கு துணை இருக்கும் தேவேந்திரா, அட்டதிக்கு பாலர்களான நாம் 8 திசைகளையும் கட்டிக் காப்பவர்கள் அல்லவா? அதனால் எத்திசையிலும் நமக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? உதயத்தை தரும் கிழக்கு திசையின் காவலன் நான். அந்த திசையிலிருந்து தானே உலகம் ஒளிபரத் துவங்குகிறது. எங்களுக்கு மட்டும் அந்தந்த திசைகளுக்குரிய சிறப்புகள் இல்லையா என்ன? ஏன் இல்லை? அக்னிமூலை என்றே சொல்லப்படும் தென்கிழக்கு திசையின் அதிபதி அக்னி, தென் திசைக்குரிய யமன், தென்மேற்கில் உள்ள நிருதி, மேற்கு திசைக்குரிய வருணன், வடக்கு திசைக்குரிய குபேரன், வடகிழக்கின் ஈசானன், இப்படி அகில புவனங்களும் நமது ஆளுகைக்குள்ளே தானே அடங்கி கிடக்கிறது. எதிரிகள் என்று சொல்வதற்கு இனி எவரும் இல்லை. அமரரை எதிர்த்து அசுரகுலம் முழுவதும் அழிக்கப்பட்டது. நாராயண நாராயண. ஆஹா, என் திசை வேந்தர்களும் தன்னை மறந்து இப்படி மகிழ்ச்சியோடு உரையாடிக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. இவர் வந்திருக்கிறார். இனி இந்த நிலைமை நீடிக்குமா என்பது சந்தேகம்தான். சரியாக சொன்னாய். என்ன, என்னை பற்றி ஏதோ பேசிக்கொள்வது போல் தெரிகிறதே? ஒன்றுமில்லை, தங்கள் வருகையால் இந்த இந்திரலோகம் மேலும் பெருமை அடைகிறது என்று பேசிக் கொண்டிருந்தோம். நல்லது நல்லது. இந்த பெருமை இப்படியே நீடித்தால் சரிதான். நாராயண. ஓம் பிரம்மதேவாய நமः. 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 என்ன இது? நாராயண, என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியாததால் தானே திரிகால ஞானியாகிய தங்களுக்கு தெரியும் என்று உங்களை கேட்கிறோம். நான் பூலோகம் சென்றிருந்த போது ஓரிரு வார்த்தைகள் காதில் விழுந்தது. ஆனால் நாரதரே, நீங்கள் ஆனால் என்று ஆரம்பித்தாலே ஏதோ ஆபத்து ஆரம்பமாகிவிட்டது என்று பொருள். ஏதோ கேள்விப்பட்டதை சொல்லலாம் என்று வந்தேன். எனக்கு அதற்கு வம்பு. நான் வருகிறேன். இல்லை இல்லை, சொல்லுங்கள். மாகத முனிவருக்கும் அசுரகுல மங்கையான விபுதைக்கும் கஜமுகாசுரன் என்ற அசுரன் பிறந்திருக்கிறானாம். அவன் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கிறானாம். அவன் செய்யும் தவத்தின் அக்னிதான் இப்பொழுது நம்மையெல்லாம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. கூடாது கூடாது, மீண்டும் ஒரு அசுரன் பிடியில் நாங்கள் அகப்பட்டு விடக் கூடாது. அக்னிதேவா, கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவன் விழுந்து மடியும்படி செய்கிறேன் பாருங்கள். சூறை காற்றாக மாறி அவனை வீசி எறிகிறேன். மழையாக பொழிந்து அந்த மழைக்குள்ளேயே மூழ்கி அவன் மூச்சிழக்கும்படி செய்கிறேன். புறப்படுங்கள். நாராயண நாராயண. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. அவன்தான் கஜமுகாசுரன். எப்படி கடுமையாக தவம் புரிகிறான் பாருங்கள். ஓம் பிரம்மதேவாய நமः. உண்மைதான். ஆனால் இனியும் இந்த தவத்தை தொடரவிடக் கூடாது. உடனே சென்று நாம் அதை தடுத்தாக வேண்டும். வாருங்கள். இவன் ஒருவன் தவத்தை கெடுப்பதற்கு நாம் 3 பேர் எதற்கு? இந்த வருணன் உண்டாக்கும் பெருமழையே அவனை மூழ்கடித்து விடாதா? அவன் தண்ணீரில் மூழ்கும் காட்சியை
கண்ணார கண்டு கழியுங்கள். கை சொடுக்கும் நேரத்தில் இவன் கதையை முடித்து விடுகிறேன். பாருங்கள். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா நான் மறை போற்றும் ஐங்கர உருவே அருமுகன் போற்றும் எழுகடல் வடிவே என் திசை நவக்கோ जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति जय जय गणपति. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே